வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கேட்டுட்டு இருந்தது. டூ வீலரோட மெயின்டெனன்ஸ் ஷெடியூல் ரொம்ப ஈஸியாக சொல்லுங்க. நான் வந்துலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கிட்டு சர்வீஸ்னு ஒன்று விட்டதே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ட் ஆகுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது அப்போ வந்து நம்ம கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அதனால காசு செலவு பண்ணணும், அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இதில் என்னன்னா நீங்கள் ரெகுலர் சர்வீஸ் பண்ணாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேஜரான செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோ. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் நீங்கள் ஒரு புது வண்டி அப்படின்னா இது ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வேறுக்குன்னா இருக்கிற வண்டியில் நான் இது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். உங்கள் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்றத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் ஆகுது அப்படின்ற விஷயத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் வண்டியோட ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணுங்கள். ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு இருந்தால் இது அதிகமாக ஏற்படும். இது எந்த டைமில் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஏற்படாது, மழை காலத்தில் அதிகமான சான்சஸ் இருக்குது ஸ்பார்க் ப்ளக் அடைப்பு ஏற்படுறதுக்கு. அதனால் அதை க்ளீன் பண்ணி போட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து க்ளீன் பண்ணி போடுங்க. ஏன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக்குக்கும் அந்த உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 mm டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் விலக்கி விட்டீங்க அப்படின்னா அதிகமாகிடும் அதோட கேப்பு. அதுவே ஸ்பார்க் ப்ளக் வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பார்க் ப்ளக்கை நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பார்க் ப்ளக்கை சுற்றி இருக்க ஏரியாவில் மண்ணுகளை படியாமல் பார்த்துக்கோங்க, க்ளீன் பண்ணி விடுங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ப்ரெஷ் வச்சு தட்டி விட்டால் கூட போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை ரெகுலராக க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். ஒரு ஸ்பார்க் ப்ளக்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வந்து 10,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அது வந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 கிலோமீட்டரில் அதை சேஞ்ச் பண்ணுறாங்க ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து சில பேர் சொல்லுவாங்க மைலேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொடுத்தா மைலேஜ் வரல, இல்லை வந்து நார்மலாக என் ஃப்ரெண்டு இதே பைக் தான் வச்சிருக்கான், அவன் கொடுக்குற மைலேஜ் என் பைக் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சைலன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துணியை வச்சு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்க போகும்போது எதுவும் கரைப்படியில் ஒரு ஆயில் பிசுக்கோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா புகை கருப்பாக படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஓகே. அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஆயிலோ இல்லை கரையோ படிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை சேஞ்ச் பண்ணாமல், இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணாமல் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயிலும் சேர்ந்து அந்த பெட்ரோலோட எரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த இது நடக்கும். இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஃபியூல் இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அது வந்து பர்டிகுலராக ஏதோ ஒரு பெட்ரோல் பங்கில் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமாக இருக்குது. மைலேஜ் ட்ராப் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரை செக் பண்ணுங்கள். ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அதே யூஸ் பண்ணாதீங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏன்னா ஏர் ஃபில்டர் ஒரு 150 ரூபா வந்து 200 ரூபா போத ஒரு மெட்டீரியல் தான். அதை சேஞ்ச் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற மைலேஜ் கம்மியாகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க பார்த்துக்கு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜில் ட்ராப் இருக்கிறத கம்மி பண்ணலாம். இதுக்கடுத்து வரப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுறீங்க ஓட்டல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டாமே வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கணக்கு வச்சுக்கோங்க, 3000 3500 கிலோமீட்டர் மேக்ஸிமம் உங்கள் இன்ஜின் ஆயில் அதுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் ஆயில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னப்பல பெட்ரோலோட சேர்ந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அதிகமாக இருக்கும், ரொம்ப கெட்டியாயிடும். இன்ஜினோட வேறு போர்ஷன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிக்கும், ட்ரை ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் கீர் ஷாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டன் ஆகும். நீங்கள் போடுறது கீர் ஷிஃப்டிங் ரொம்ப டைட்டாக ஆரம்பிக்கும். பிஸ்டனோட ஃப்ரீக்வன்சி அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் ரொம்ப கம்மியாகிடும். இதனால் இன்ஜின் சீஸ் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இன்ஜின் ஆயில தயவுசெய்து ஒரு 3000 3500 கிலோமீட்டர் பீரியாடிக்கில் சேஞ்ச் பண்ணுறதுங்க. அதுக்கடுத்து நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸ். செயின் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரேஸ் நிறையா விற்கிது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு 500 600 வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வாங்கி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் எப்போலாம் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போலாம் மட்டும் அடிச்சா போதும். நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறது கண்டிப்பாக எப்படி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வாட்டர் வாஷ் யூஸ்வலாக பண்ணுவோம். ஒரு 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மெயின்டெனன்ஸ் ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக வரும். ஒரு 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஒரு வாட்டி செயின் போட்டிங்கன்னா உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். நார்மலாக ஒரு 1.5 years 2 years வருது உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு 2.5 years to 3 years வரைக்கும் நீங்கள் ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
செயின்ஸ் பாக்கெட்டோட ப்ரைஸிங் நிறைய பேருக்கு தெரியும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150cc வெஹிக்கிள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 கிட்ட வரும். 1500 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா லைஃபோட உங்களுக்கு கிடைக்கிறதப்போ பார்த்துக்கோங்க. அது நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் வந்து இதுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியோட டீட்டெயில் உள்ளே இருக்கிற விஷயங்கள். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வண்டி நம்ம உள்ளே மெயின்டைன் பண்ணலாம், வெளியே அப்பியரன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் அது ஒரு புது வண்டி மாதிரி உங்களுக்கு காமிக்கும். பெயிண்ட் ஃபேட் ஆகிறதோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரியது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் நீங்கள் எப்போலாம் பண்ணுறீங்க, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணால் போதுங்க, அதுதான் உண்மை. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண பின்னாடி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சாயில் கிளீனிங் ஒரு வாட்டி பண்ணாங்க. பேக் சாயில் கிளீனிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வேக்ஸ் கோட்டிங்னு சொல்லிட்டு பாலிஷ் தனியாக விற்கிது. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கும் உங்களுக்கு தரேன், நான் யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லை என்னால் இது பண்ண முடியல, இதை ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் போய் சர்வீஸ் சென்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் சென்டர்ஸ்லேயே எங்கேயே கொண்டு போனீங்கன்னா கூட வந்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்கும், 250 ரூபா 300 இருக்கும் பைக்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா. அதை கொடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த உங்களுக்கு பாலிஷ் கூடுது ஃபேட் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஃபேட்னஸை நீங்கள் இதனால் கம்மி பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் இது நான் சொன்ன விஷயங்களை வச்சு மெயின்டைன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஆனால் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் இது அப்படின்னு தவிர்த்திங்கன்னா இது கொண்டு போய் உங்களுக்கு பெரிய செலவு வச்சிடும். ஒரு இன்ஜின் ஆயில் நீங்கள் ஊற்றாமல் போயிட்டீங்கன்னா உள்ளே இருக்க வால்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது கெடுத்துரும். அதே மாதிரி ஒரு செயின்ஸ் பேக்கெட் நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது செயின்ஸ் பேக்கெட் மட்டும் போனாலும் பரவாயில்ல, இன்ஜினில் இருக்கிற அந்த பள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தில் பிக்கப் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செலவு கொண்டு போய் உங்களுக்கு வச்சிடும். இதெல்லாம் நீங்கள் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், மிகப்பெரிய செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வீடியோவோட கண்டென்ட்டோட பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.